எக்ஸாம் வருது, கொஞ்சமாச்சும் பேத்தோட படிக்க ஆரம்பிங்களாடா. நான் வாங்க போற மார்க்க பார்த்து நீ மிரள போறப்பா. நீங்க 5 பேரும் புக்க திறந்து கூட பார்க்கலடா. பாஸ் ஆவீங்களானே ஃபர்ஸ்ட் தெரியல. படிக்காமலே பாஸ் நிறைய மார்க் வரும். நானூறுக்கு மேல எல்லாரும் மார்க் எடுத்தாகணும். நான் படிக்காமலே சென்டம் எடுப்பேன். என்கிட்ட அதை பத்தி பேசாதீங்க. நீ நல்லா படிக்கணும்னு தான் என்னோட ஆபீஸ் வரைக்கும் உன் கூட சேர்ந்து உட்காந்து பண்றேன். ஒழுங்கா படி. நிறைய மார்க் எடுக்கணும். ஆஃபர்ல ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துட்டேன். இந்த வாட்டி ரொம்ப அதிகமா மார்க் எடுத்தாகணும். இப்படிலாம் ஒரு क्वेश्चन இருக்கா இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா? தம்பி இது பப்ளிக் பா, எப்படிமா பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகும்? ஆனா இப்படி ஒரு क्वेश्चन நான் பார்த்ததே கிடையாது. அன்னை மொழியால் அலங்காரத செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முன்னைக்கும் முன்னை முன்னைக்கும் முன்னை. அப்புறம் என்ன வரும்? நேர் நேர் தேமாவா இல்ல புளிமாவா? எப்படி அதுக்குள்ள மறந்தோம் நம்ம? புளிமா தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல தேமாதான். தேமாவா தான் இருக்கணும். சரி தேமாயை போட்டுப்போ. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதே வந்திருக்கு முக்காவாசி. பரவாயில்ல, ஜாலிதான். இப்படி இல்லாம கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம எப்ப புக்கை திறந்து பார்த்தோம். இந்த கொஸ்டினுமே நான் பார்த்ததே கிடையாது. ஒண்ணுமே தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் அட்டன் பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்ல விதமா தான் வரும், நம்புவோம். ஜீவனோ மார்க்னு காட்டுவோம் ரிசல்ட். காட்டுறேன். ஆனா காட்டுனதுக்கு அப்புறம் என்ன திட்ட கூடாது. என்னது இது 302 ஒரு மார்க்காடா? எனக்கே இப்படி சொல்றியே? மத்தவங்க மார்க்லாம் பாருமா. அடுத்துட்டே நீ என்னத்த படிச்சு வச்சிருக்க? எப்பா அது வந்து என்ன யாவியா அது? இதெல்லாம் ஒரு மார்க்காடா? பாஸ் ஆயிட்டல. அப்புறம் என்ன? எவ்வளவு படிச்சாலும் உங்க மண்டையில ஏறலையாடா? அவங்க 2 பேரும் என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அதை கேளு. என் மார்க்க பாருமா. மகனே சூப்பர் மார்க்டா தம்பி. சூப்பர் ஜேகே, நல்ல மார்க் எடுத்துருக்க. அடுத்து ஜோப், நீ என்ன மார்க் எடுத்துருக்க? அப்பா மார்க் பத்தலப்பா. நிறைய தடவை எடுத்துருக்க. பத்தல. ஆமா ஜோப் சூப்பர் மார்க் எடுத்துருக்க. சுகா என்ன ஆனாண்டா? எல்லாம் நல்ல மார்க் தான் பாரு. என்னடா ஃபெயில் ஆயிட்டு நிக்கிற? ஏன் ஃபெயில பாக்குற? 167ன்ற நம்பரை பாரு. இவனை வீட்டை விட்டு இன்னைக்கே வெளியே துரத்துறி. டேய் அப்பா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏண்டா நீ ஃபெயில் ஆனது தெரிஞ்சா உன் சொந்தக்காரங்க என்னடா சொல்லுவாங்க? அம்மா பேசாம நம்ம இவனை தண்ணி தெளிச்சு விட்டுலாமா? சோ சோ பேசுற வார்த்தையை பாரு. வாழ்க்கைய நாசமாயிச்சேடா. அத பத்தி நீ பேசாத. என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நிக்கிறடா நீ. நான் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இந்த பார்சல் இந்த வீட்டுக்கா அந்த வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குற? நீ மட்டும் 400க்கு மேல எடுக்கல, உன் புருவத்தை சீவிடுவேன்.